கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாளிலேயும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. ஒரு சரீரத்திற்கு எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு வேத வசனம் நமக்கு தேவை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கான வேத வசனத்தை இந்த காலவெளியிலே நாம் தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நேற்றைக்கு ஒரு பகுதியை தியானித்தோம். 2வது பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அந்த கிருபை என்பது நம்மை பலவிதமான தீமைகள் நின்று நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்குது. யோனா தீர்க்கதரிசி தன்னுடைய 2வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் சொல்வான், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுவான். ஸோ கிருபை கிடைப்பது பெரிய பாக்கியம். அந்த கிருபையை போக்கடிக்கிறதுக்கு நிறைய வழிகளை இன்றைக்கி சத்துரு என்ன செய்திருக்கிறான், உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறான். பாருங்கள், இந்த நோவாவை குறித்து நம்ம வேத புத்தகத்தில் நேற்றையே தியானித்தோம். பல இடங்களிலே கர்த்தர் நோவாவை குறித்து பேசியிருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும். ஸோ நோவாவை நாம் அதிகமாய் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அதனால நோவாவை காப்பாற்றும்படியாக தேவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். இதிலிருந்து தேவன் அந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கும்படி திட்டம் வைத்தார். அப்படி ஜலப்பிரளயத்தை அழிக்கும்போது நோவாவின் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே அவனுக்கு கிருபையை கொடுத்து அந்த திட்டத்தை அவனிடத்தில் சொல்லுகிறார். என்ன திட்டம்? உனக்கு என்று ஒரு பேழையை உண்டாக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 14ஆம் வசனம், நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். ஆண்டவர் நோவாட்டை செய்ய சொல்ல பேழை, அவனுக்கு ஒரு பேழையை உண்டாக்க சொன்னார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று ஒரு பேழையை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? அந்த பேழை என்பது எது? உங்களுக்கான ஒரு தேவாலயம். சபை என்று நான் சொல்ல மாட்டேன், சபை எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கென்று ஒரு தேவாலயம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பலரும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவங்க மரிக்கிற வரைக்கும் அவங்க எத்தனையோ ஆலயங்களுக்கு மாறி இருப்பார்கள். வசதிக்கு தகுந்தபடி ஆலயங்களை மாற்றிக்கொள்வார்கள். அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஆலயம் இருக்காது. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீன்மை காரியங்களில் சில நேரத்தில் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். காரணம், எந்த ஆலயத்திலும் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிற யோசித்து பாருங்கள். உங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா? நோவாவை பாருங்கள், தனக்கென்று ஒரு பேழையை உண்டாக்கினான். அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பிரவேசிக்கும்படி தேவன் சொன்னான். நமக்குன்னு ஒரு பேழையை உண்டாக்கினா, நமக்கென்று ஒரு ஆலயத்தை நாம் கட்டினால், அந்த ஆலயத்துக்குள்ள நாமும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் மனைவிகளும் குடும்பமாக அந்த பேழைக்குள்ளே போய் தங்கிக்கிடணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கணவன் ஒரு சபை, மனைவி ஒரு சபை, பிள்ளைகள் ஒரு சபை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை தெரிந்தெடுத்து அவங்க வழியில் போயிட்டுருக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியத்தை நடத்துவதற்கு அங்கே பல போதகர் வந்து நிற்பார்கள். காரணம், எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கிறது அல்லவா? கணவன் போகிற சபையில் உள்ளவர்கள் போதகர் அங்கே வந்து நிற்பார், மனைவி போகிற சபையில் உள்ள பாஸ்டர் அங்கே வந்து நிற்பார், பிள்ளைகள் போகிற சபையில் உள்ள பாஸ்டர் அங்கே வந்து நிற்பார். அங்கே நின்றுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? யார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது?
கவனிக்கிறீங்களா? இந்த காலவெளியில் உங்கள் நிலைமை யோசித்து பாருங்கள். உங்களுக்கென்று ஒரு ஆலயம், உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு ஆலயத்தை உருவாக்கி குடும்பமாக அந்த ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அப்பொழுது தான் தேசத்தில் வருகிற அழிவில் நின்று காக்கப்படுவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். நீங்கள் குடும்பமாக ஒரு ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறேன்னு வைத்துக்கோங்களேன். உங்கள் குடும்ப குழுக்களில் என்ன நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் உங்களோடு கூட பக்கபலமாய் நிற்பார்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா தேவன் தனக்கு தந்த அந்த கிருபையை போக்கடிக்கலை, அந்த கிருபையை காத்து கொண்டான் பாருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையை போக்கடிக்கிறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். எப்படி போக்கடிக்கிறாங்க? கிருபையாக அவங்களை ரட்சித்து அபிஷேகித்து ஒரு சபையில் ஒரு ஆலயத்தில் அவர்களை அங்கமாக்கி தேவன் விட்டு விடுகிறார். நீ தங்கிக்கொள், இங்கே இருந்து வளர்ந்து கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக மாறுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா அவங்க என்ன செய்கிறாங்க? ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆலயத்தை விட்டு போய் இன்னொரு ஆலயம், அங்கேருந்து இன்னொரு ஆலயத்தை விட்டு அங்கேருந்து போய் வேறொரு ஆலயம், இப்படி ஆலயமாக மாறி மாறி கடைசியில் அவங்க மரண நாள் வரும் பொழுது எந்த ஆலயத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. எந்த போதும் அங்கே வர முடியாது. நீங்கள் தேவ சபையில், தேவனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கணும், அது கன்ஃபார்ம். அப்படி இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஆனால் பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் ஒரு திருச்சபையில் அங்கத்தினராக இருங்கள். இன்றைக்கு இந்த காலவெளியிலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நோவா தனக்கு உண்டாக்கின பேழையில் தானும் தன் குடும்பமும் தன் பிள்ளைகளின் குடும்பமும் தான் அந்த பேழைக்குள்ளே தான் பிரவேசித்தாங்க. அப்படி பிரவேசிக்கும் போது அந்த பேழையில் ஏராளமான மிருக ஜீவன்கள், பறவைகள், பட்சிகளை ஆண்டவர் சேர்த்து கொள்ள சொன்னார். நீங்கள் போகிற ஆலயத்தில் நீங்கள் மட்டும் இருப்பேன்னு நினச்சிடாதீங்க. உங்களை போல ஏராளமான பேரும் அந்த ஆலயத்துக்குள் இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து ஒரே ஆலயத்தில் தங்கி தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க இந்த காலவெளியிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவெளியிலே இவங்களுக்கு தந்த தியானத்தின்படி எங்களுக்கென்று ஒரு ஆலயம், எங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு ஆலயத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தில் தங்கி அங்கே இருக்கிற ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரை அழிவுக்கு தப்பக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலவெளியில் வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டி நடத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.